ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் எம்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அது இல்லாமல் அவர் வந்து நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்கறதுனால அவரோட ஹோமை வந்து நம்மளை டூர் பண்ணி தர சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அவர் ஹோம் தான் டூர் பண்ண போகிறோம். மறக்காமல் அவர் யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வாங்க நம்ம ரொனால்டோ வீட்டுக்குள்ள போலாம். கதவு தட்டலாம், இருங்க, அவர் திறப்பாருன்னு நினைக்கிறேன். A few moments later. கைஸ், இப்போ வந்து அவர் வீட்டுல இல்ல போல இருக்கு. நம்ம அதனால நம்மளுக்கு வேற வழி இல்லை, நம்ம எகிரி குதிச்சு தான் வீட்டுக்குள்ள போயாகணும். வாங்க நம்ம கேட்டா கூட சொல்லிக்கலாம், அவர் தானே ரிவ்யூ கூப்பிட்டாரு. பாருங்க கைஸ், வீட்டுக்குள்ள வந்த உடனே பாருங்க ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலோட தான் இருக்கு. அவர் உள்ள வந்து இதற்குள்ளதான் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரிஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு அது சோஃபாலாம் உட்காந்துருக்கு. இங்க பாருங்க சோஃபா, 2 சைடு சோஃபா வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இங்க உட்காந்து நம்ம சேனல் வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது பார்த்துட்டு தான் கூப்பிட்டுருப்பாரு. பக்கத்துலேயும் பார்பிக்யூ அதெல்லாம் செய்யறதுக்கு 2 அடுப்பு வச்சிருக்காரு. போவாங்க நம்ம வீடோட வெளிப்புறத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம். வெளியில இப்போதைக்கு 2 சோஃபா வச்சிருக்காரு. லிவிங் ஏரியா மாதிரி வெளியிலயும் ஒன்று இருக்கு. சைடில் ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கு நீட்டா. கோழிலாம் வளர்த்துறாரு கைஸ், பாருங்க உள்ளுக்குள்ள. அடிக்கடி அவர் சாப்பிட்றதுக்கு போல இருக்கு. கோழிலாம் இங்கே வளர்த்திட்டு இருக்காரு. மரம் எத்தனை மரம் பாருங்க கைஸ், 1 2 3 4 சைடு மரம். அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு அந்த சைடு, இந்த சைடு எதுவும் இல்லை, அவ்வளோதான் கைஸ். இந்த சைடு வீடோட காம்பவுண்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம வாங்க நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ கஷ்டப்பட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு வீட்டில் இல்லாததுனால நாங்கள் கஷ்டப்பட்டு சாவி செஞ்சுட்டே நாங்கள் கதவை திறக்க போகிறோம். கதவு திறந்தாச்சு. நம்ம உள்ள வந்தோடனே இங்கே ஏதோ ரைட்ல ஏதோ ரூம் இருக்கு. வாங்க இது என்ன ரூம்னு ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வரலாம். உள்ள திறந்தோடனே இது பெரிய ஹாலா இருக்கு. உள்ள புக் ஷெல்ஃப்லாம் இருக்கு. இங்கேதான் புக் படிப்பாரு போல இருக்கு. ஓ கைஸ், இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய டிவி. இது டிவி தான் நினைக்கிறேன். ஆமாம், டிவி ஸ்டாண்டு. ஓ எவ்வளோ பெரிய சோஃபா பாருங்க. ஒரு ஃபேமிலி இங்கே உட்காரலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய சோஃபா. டிராகன், இந்த ரூமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஸ்பைடி இந்த ரூம்ல தான் அவங்க உட்காந்து மூவி எல்லாம் பார்ப்பாங்க போல. இங்க பக்கத்துலேயே சைட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் பாட்லாம் இருக்கு. அப்படியே பேக்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லைட்டிங் ஆம்பியன்ஸோட புக்கு படிக்கிறதுக்கு ஷெல்ஃப் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம இத பத்தி அப்படியே வந்துட்டு என்ன மாதிரி படம் டிராகன் அது? இந்த மாதிரி படம் நம்ம தளபதி படம் பாப்பாருன்னு தான் நினைக்கிறேன். தளபதி படம் பிடிச்ச படம், அவருக்கு பிடிச்ச படம் நம்ம சேனல்ல பார்க்கும்போது ஒரு டைம் சொல்லி இருந்தாரு. இந்த மாதிரி அவர் உட்காந்து இந்த டிவில தான் அவர் ஃபேமிலியோட உட்காந்து சுறா படம் பார்த்துட்டு இருந்தாரு. அதனால வந்து ஆமாங்க ஜோக்கர், அதனாலதான் சொல்றேன். அவர் நம்ம கிட்ட சொல்லி இருந்தாரு ஒரு டைம் சுறா படம் பார்த்துட்டு இருந்தாங்க ஃபேமிலியோட, நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. இப்ப இத பத்தி என்ன ஏதுன்னு ஜோக்கர் சொல்லுங்க. ரொம்ப நல்லாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கதான் உட்காந்து மேட்ச் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபுட்பால் ஹைலைட்ஸ் எல்லாம் உட்காந்து ஃபேமிலியோட. அது மாதிரி நீங்க அவர் எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு டிவி பாப்பாருன்னு நினைக்கிறீங்க ஜோக்கர்? அவர் டிவியை பார்க்க மாட்டார் மோஸ்டா. ஏன்னா அவர் பிராக்டிஸ்ட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். வெளியே பிராக்டிஸ் பண்றது நிறைய இடம் இருக்கு, அதனால அங்க போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா. சரி வாங்க, நம்ம இங்க ஒரு ரூம் இருக்கு. இங்க ஒரு ரூம் இருக்கு. இது நம்ம என்னன்னு போய் பார்த்து வரலாம். ஓ இது ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி நல்லா இருக்கு. ஓ இது யூஸும் பண்ண முடியுது. நல்லா ஒர்க் தான் ஆகிட்டு இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணி ஆட்டோமேட்டிக் நினைக்கிறேன். தெரிஞ்சது டெக்னாலஜி வச்சிருப்பாரு. அதேதான் இருக்கலாம். சொல்லுங்க ஜோக்கர், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு நான் இங்கேயே இருந்துப்பேன் கன்ஃபார்மா. நீ குடிக்கிறது நிறைய இடம் இருக்கு. டப்பா வச்சிருக்காங்க, டப்பாக்குள்ள ஏதாச்சும் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓ அவர் வெளியே போறதுனால டப்பாக்குள்ள எதுவும் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு போல இருக்கு, எதுவுமே வைக்கல. வாங்க நம்ம வேற ஏதாச்சும் ரூம் இருந்தா நம்ம அதை போய் பார்க்கலாம். ஓ இந்த ரூம் விட்டு வெளியே வந்தாலும் இங்க ஒரு ஆப்போசிட்ல இன்னொரு ரூம் இருக்கு. என்ன ரூம்னு பார்க்கலாம். ஓ டைனிங் டேபிள். பா எவ்வளவு பெரிய மேசிவான ஒரு டைனிங் டேபிளா இருக்குது. பரவாயில்ல, இங்க ஒரு டைனிங் டேபிள், இங்க ஒரு கிச்சன் செட்டப் மாதிரி. பரவாயில்ல, மேல ஏதோ எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. லைட் வேற எக்ஸாஸ்டர் போல இருக்கு இதெல்லாம்.
செமையா இருக்கு. ஜோக்கர், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ரூமை பத்தி ரொம்ப மேசிவா இருக்கு. ரொனால்டோ இங்க வந்து லைவ் போடுவார்னு நினைக்கிறேன் சேனல்ல ஏதாச்சும். இங்க வந்து மிஸ்டர் பீஸ்டும் ரொனால்டோ பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு கரெக்டா. நீங்க சொல்லுங்க டிராக்கன், நீங்க சொல்லுங்க டிராக்கன், இந்த இடத்துல ரொனால்டோ வந்து என்ன லஞ்ச் சாப்பிட்டுருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏதாச்சும் நல்ல ஒரு ஸ்பெகட்டி பாஸ்தா இல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல ஐட்டமா ஒரு ஃபிஷ், அந்த மாதிரி ஃபிஷ் கறி அந்த மாதிரி சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கிச்சனே நல்லா பார்க்க ஒரு ஃபுல் மாடலர்ஸ் கிச்சன் மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நைட்டு பிரியாணி சாப்பிட்டுப்பாரு நினைக்கிறேன். கிச்சன்ல இனி அந்த பிரியாணியோட ஸ்பைஸ் ஸ்மெல்லாம் எனக்கு தெரியுது. உனக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா ப்ரோ? எனக்கும் லைட்டா வாடை அடிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. டிராக்கன் தான் வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு பிரியாணி. ஆமா ஆமா, என்கிட்ட வேற அவரு கேட்டு ரொம்ப நாள் கேட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு நல்ல பிரியாணி. பெரிய ஸ்டார் கேஸ் இருக்கு, நம்ம இதுல போய் பார்ப்போம். இது ஸ்டார் கேஸ், இந்த லைட் அவர் வீடு ஃபுல்லா வச்சிருக்கு. இந்த லைட் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க டிராக்கன்? லைட் பாருங்க, பக்காவா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த லைட் பார்க்க ஏதோ ஒரு தேனோஸ் கையில இருக்க ஏதோ கோல் மாதிரி இருக்கு பார்க்க. லைட்டா ஸ்வாட் மாதிரியே, டபுள் சைஸ் ஸ்வாட் மாதிரியே. கரெக்ட். இங்க இருந்து எவ்வளவு பெரிய வியூ, அவர் கிரீனரிய எப்படி சீன் பாப்பாருன்னு இந்த இடத்துல இருந்து ரிலாக்ஸ் பண்ணிப்பாரு போல இருக்கு. மரம் பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி அவர் மரம் வளர்த்துறாரு, கட்டியிருக்காரு போல. காஃபி காலையில காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் இங்கதான் நிப்பாருன்னு நினைக்கிறேன், காஃபி குடிச்சிட்டு பாக்குறதுக்கு இருக்கலாம். எனக்கு இந்த மலையை அவரோட தான் நினைக்கிறேன். அதனாலதான் அவரு விளைச்சல் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ரெண்டு ரூம்ல நீங்க எந்த ரூம் வந்துட்டு ஜூனியரோடதுன்னு நினைக்கிறீங்க? ஜூனியர் ரூம் எனக்கு தெரிஞ்சு ரைட்டா இருக்கலாம். அப்ப நிர்மல், அப்போ டிராகன் அங்க போக மாட்டாரு கன்ஃபார்மா, அதுக்கு ஆப்போசிட் ரூம் தான் போவாரு. சரி வாங்க, நம்ம ஜோக்கர் சொன்ன மாதிரி நம்ம லெஃப்ட்ல இருக்க ரூம் பார்த்துறோம். गाइस இங்க பாருங்க, இங்க வந்த உடனே இங்க ரெண்டு டோர் இருக்கு. இது இந்த ரெண்டு ரூம் இருக்கு. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருக்க ரூம் ரிவ்யூ பண்ணலாம். ரூம் இது அதோட மேசிவான, இது ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம். இது ஆக்சுவலா இல்ல பாரு, பாத் டப்லாம் இருக்கு, நம்ம இதுல படுத்துட்டு குளிக்கலாம். ஷவர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கீங்க. இங்க பாருங்க, அது கை கழுவுறதும் நல்லா நீட்டா வச்சிருக்காரு. இது அதே மாதிரி ஒரு மாடலான ரெஸ்ட் ரூம். இதுலயே நம்ம செஸ் பாக்ஸ் வச்சிருக்காரு. இதுல என்ன வச்சிருக்கா? இதுலயும் எம்டியா இருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச அவரு வெளியில போறதுனால எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இது உள்ள இருக்கிறதெல்லாம் பாருங்க. பக்கத்துல இதுவும் இருக்கு, டாய்லெட் பேப்பரும் இருக்கு. பரவாயில்ல, நல்லா கிளீனா தான் மெயின்டைன் பண்றாரு. பரவாயில்ல கைஸ். இங்க பாருங்க, இங்க ஃபுல்லா கிளாஸ். அவர் ரெஸ்ட் ரூம் ஃபுல்லா கிளாஸா இருக்கு. நல்ல வியூ கிடைக்கும். இந்த வீட்டுக்குள்ள யாரு வரா இல்ல வரவங்களும் இவரை பார்க்க முடியும், இவரும் வரவங்கள பார்க்க முடியும். அப்படியே சீனரி, அதுதான் சீனரி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவார் போல இருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரொனால்டோ ரூமா இருக்கும். வாங்க நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட், பாருங்க, 3 பெட்டு கொண்ட ஒரு பெரிய பெட் வச்சிருக்காரு அவரு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் நினைக்கிறேன். அங்கேயும் ஒரு டிவி வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச நைட் அவர் தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பாட்டு கேட்டு தூங்குறக்கா இருக்கும். அதே மாதிரி அவரோட எல்லா ரூம்ஸ்லயும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் ஃபுல்லா கிளாஸ்ல தான் செஞ்சிருக்காரு. அதாவது கதவை வச்சு, அதாவது பிரிக்ஸை வச்சு அவர் எதுலையும் க்ளோஸ் பண்ணல, ஃபுல்லா கிளாஸ் வச்சு தான் பண்றாரு. இங்க இருந்து ஒரு நல்ல வியூ கிடைக்கும். அதுதான் நேச்சர் என்ஜாய் பண்ணலாம் அவரு. நீங்க பிங்க் கலர் ட்ரீயை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஜோக்கர்? ரொம்ப அழகா இருக்கு இந்த ட்ரீ. ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாரு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூல நம்ம சொல்லிட்டு இருந்தாரு பாட்காஸ்ட்ல. இங்க பாருங்க, இங்கே அவர் படுக்கும்போது புக் படிப்பாரு போல. வெளியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓ நோ, நம்ம எப்படி வீட்டுக்கு போறது, அதுதான் கஷ்டம். சரி பாத்துக்கலாம், நைட் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணிடலாம். இங்க பாத்தீங்களா கைஸ், அவர் படுக்கும் போது புக் படிப்பாரு போல இருக்கு. புக் ஷெல்ஃப் இங்கே வச்சிருக்காரு, மேல லேம்ப். பரவாயில்ல, ஒரு நல்ல பெட்ரூமா இருக்கு. இது மாஸ்டர் பெட்ரூமா இருந்தாலும் நல்லா இருக்கு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஜூனியர் ரூமுக்கு போலாம். இப்போ ஜூனியர் ரூம்ல என்ன இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாவ், இது ரொனால்டோ பெட்ரூமோட இது பெருசா இருக்கு ஜூனியரோடது. பாருங்க, இங்க ஜூனியரும் புக் படிப்பாரு போல இருக்கு. இங்க அவங்க பெரிய மேசிவான ஒரு புக் ஷெல்ஃப். கொஞ்சம் ரைட் சைடுல பாருங்க ஜோக்கர், நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு ஜூனியர். பெயிண்ட் எனக்கு தெரிஞ்சு இது ரொனால்டோவும் ஜூனியரும் சேர்ந்து வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் ஞாபகம் வருது. எனக்கு அது அப்படியே தோணுது. எனக்கும்
லேம்ப் இது பாருங்களேன், அவர் ரூம்ல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஜூனியர் ரூம்ல மட்டும் ரொனால்டோ இதுல எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஜூனியர் ரூம்ல மட்டும் லேம்ப்ல வேற வித்தியாசமா இருக்கு. பரவாயில்ல. ஸ்பைடி, நீங்க இந்த ஸ்டடி டேபிள பார்த்து என்ன ஸ்பைடி நினைக்கிறீங்க? இந்த ஸ்டடி டைம்ல தான் எனக்கு தெரிஞ்சு ஜூனியர்ல ஹோம்ஒர்க்ஸ் அவர் ஸ்கூல்ல இருந்து தரும்போது இங்க இருந்தா ஒர்க் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால அதுக்கப்புறம் பக்கத்துலயே அவர் புக்ஸ் போறதுன்னு வச்சிருப்பாரு. நினைக்கிறேன். இங்கதான் எனக்கு உட்காந்து அவரும் கொஞ்சம் கேமிங் அதெல்லாம் போடுவாரு. நம்ம சேனல்ல ஜூனியர் பார்த்து எனக்கு சொல்லியிருக்காரு. இங்கதான் உட்காந்து எனக்கு தெரிஞ்சு வீடியோல பார்த்தாரு நம்மளோடது. வாங்க இங்க இங்க ஒரு பால்கனி வியூ வேற இருக்கு அட்டாச்மெண்டா. மேல வேற மழை பெய்யுது. நம்ம பரவாயில்ல, நனைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு ரிவ்யூ சொல்லிட்டு போயிடலாம். ஸ்பைடி இங்க பாருங்க. இல்ல உங்களுக்காக தான் பண்றோம் நாங்க. மழையில நடந்தாலும் பரவாயில்ல பண்றோம். நீங்க அதனால ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போனா போதும். சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணிருங்க கைஸ். வீட்டு எக்ஸிக்யூட்டிவா வந்து நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதேதான், வீட்டுல யாரும் இல்லைன்னு நாங்க போகாம, அதேதான் எனக்கு சளி பிடிச்சாலும் பரவாயில்லன்னு நாங்க மழையில நனைஞ்சு நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பைடி, நீங்க இந்த டேபிள பார்த்து, இந்த டைனிங் டேபிள பார்த்து என்ன நினைக்கிறீங்க ஸ்பைடி? இந்த டைனிங் டேபிள் எனக்கு தெரிஞ்சு கிச்சன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது இங்கதான் வந்து ஜூனியர் வந்து அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ரிலாக்ஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சீனரி எல்லாம் பார்த்து எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா ஜூனியர் வந்துட்டு நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாருன்னு சொல்லி கிறிஸ்டியானா சொல்லி கேட்டிருக்கோம். ஆமா, நிறைய இன்டர்வியூல நானும் பார்த்திருக்கேன். இங்கதான் அவர் உட்காந்து சீனரி இங்க பாருங்க டிராக்கன், இங்க பாருங்க சீனரி எவ்வளவு செமையா இருக்கு பாருங்க. அவங்க ரூம்ல எப்படி பார்த்தோமோ வியூ அதே மாதிரி இங்கேயும் கிடைக்குது. செமையா இருக்கு. இங்க உட்காந்து டீ குடிச்சாலும் இங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் டீயோ கோகோ அவங்க குடிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூனியருக்காகவே அவர் பார்த்து டிசைன் பண்ணிருப்பாரு போல. ஆமா, நம்ம இந்த டேபிள பார்த்தாலே தெரியுது, ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு, கிளாசிக்காவும் இருக்கு. இது அப்படியே செமையா இருக்கு பாருங்க. மரம், ரொனால்டோ ஒரு கிரீன லவ் பண்றாருன்னு நம்மளுக்கு இதை பார்த்தாலே தெரியுது. எவ்வளவு மரம் பாருங்க. சரௌண்டிங் ஃபுல்லா கிரீன் சீனரியோட இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ட்ரீஸ் ஆச்சு அட்லீஸ்ட் இருக்கும் இதுல. செமையா இருக்கு. நம்ம இவரோட ரூஃப்ல உட்காந்து நின்று பார்க்கலாம். வா, இங்க பாருங்க, அவரு ஹார்ஸ் எல்லாம் இங்க வளர்த்துறாரு. இதுலதான் அவரு ரேஸ்ல போயிட்டு இருந்தாங்கன்னு நியூஸ்ல பாத்தேன். இதுதான் அந்த ஹார்ஸ் பிளர். இன்டர்வியூல வேற சொல்லியிருக்காரு ஹார்ஸ் பேர் சாம்ப் அப்படின்னு. இதுதான் நினைக்கிறது. கீழே இறங்கி போய் பார்க்கலாம். இல்ல வாங்க நம்ம ரூஃப்ல. இங்க பாருங்க டிராகன், ஏதோ போர்ட்ல மேல ஏதோ எழுதி இருக்காரு. என்ன எழுதி இருக்காருன்னு வாங்க நம்ம போய் பார்க்கலாம். மேல வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். ஜூனியர் பாருங்க, அவர் பையன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. இத பத்திலே நம்மளுக்கு தெரியுது பாருங்க. கிறிஸ்டியானோ ஜூனியர் அவர் பேரையே வச்சிருக்காரு. நைஸ். அது டாப் வியூல வேற வச்சிருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் பார்த்தாலும் அது ஜூனியரோட ஹவுஸ் தான் தெரியற மாதிரி. இதுதான் அப்பாவுக்கு பையனுக்குள்ள பாசம். நம்மளுக்கு அது பார்த்தாலே தெரியுது. ஆமாங்க ஸ்பைடி. அதெல்லாம அவர் வீட்டை சுத்தி பாருங்க டிராகன், எவ்வளவு மரம் வச்சிருக்காருன்னு. 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட எனக்கு வந்து 20 மரம் கிட்ட இருக்கும். இதுலயே தெரியுது அவர் எவ்வளவு அவர் பையனையும் கிரீனரியும் லவ் பண்றாரு அப்படின்னு. முக்கியமா இவர் ஜாஸ்தி அனிமல்ஸ் வச்சிருக்காரு. நிறைய அனிமல்ஸ் லவ்வர் நிறைய. ஒரு ஆடு, ஒரு பிக்கு, ஒரு ஹார்ஸ், ஒரு சிக்கன் பார்த்தோம் என்ட்ரியில. நிறைய வச்சிருக்காரு. அனிமல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராது நிறைய. ஜோக்கர் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜாப்பனீஸ் ட்ரீ இருக்குல்ல, அது நிறைய இடத்துல வீட்டுல வச்சிருக்காரு பாருங்களேன். இங்க வாசல்லையே நம்ம இப்பதான் நான் நோட்டீஸ் பண்றேன். நீங்க வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு தோட்டமே வச்சிருக்காரு, ஜாப்பனீஸ் தோட்டமே. அப்படிங்களா? வாங்க போய் பார்க்கலாம். அப்படிதான் இருந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாரு நினைக்கிறேன். தெரிஞ்சு இந்த மரத்தையே இங்க பாருங்க ஜோக்கர் அப்புறம் டிராகன் எவ்வளவு பெரிய அந்த சைனீஸ் ட்ரீயை விதைச்சு எவ்வளவு பெரிய மரமா இங்க பாருங்க. வாவ், இலையுதிர் காலம் நினைக்கிறேன். அவர் இத வந்துட்டு ரொம்ப வருஷமா வளர்த்திட்டு இருப்பாரு. அனிமே நிறைய பாப்பேன் நான். அதுலயே இந்த மாதிரி நிறைய அழகான மரங்கள்லாம் வரும். அப்ப அவரும் எனக்கு வந்து அனிமே ஜாப்பனீஸ் ட்ரீ வாங்கும்போது அவர்தான் அது அனிமே பார்த்து ஜப்பானுக்கு இலையுதிர் காலம் வேற இந்த டைம். எவ்வளவு இலை உதிருது பாருங்க கைஸ். பிக்னிக் வருவார் நினைக்கிறீங்க தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு பிக்னிக் வந்து சாப்பிடுவாரு நினைக்கிறீங்க. மரத்துக்கடியில வந்து இருக்கலாம் ஜோக்கர். நான் நிறைய இந்த மரத்தான நிறைய இதுல பார்த்தேன். தூரத்துல இருந்து நான் வரும்போதே பார்த்தேன் நிறைய இது. அவர் ஒரு தடவை என்னை ஹெலிகாப்டர் வேற ஒரு டூர் மாதிரி சும்மா கூட்டு போனாரு. அவர் புதுசா வாங்கின ஹெலிகாப்டர்ல. அதுல பார்க்கும்போது சுத்தி அவர் வச்சிருக்க மரம் தான் இருந்துச்சு நிறைய இடத்துல. இங்க பாருங்க அவரோட விவசாயிக்கு இங்கதான் பெட்ல வச்சு கொடுத்திருக்காரு பாருங்க.
இங்க பாருங்க ஒரு நல்லா 2 பெட் இருக்குது. இருக்கு. செம செம. ஓ, 2 தெரிஞ்சு பெட் வெளியே இருக்கு. இவங்க எல்லாம் வச்சுதான் மெயின்டைன் பண்றாங்க போல. எனக்கு தெரிஞ்சு இது விவசாயிக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாராச்சும் வழி தவறி வந்துட்டாங்கன்னா நைட் தூங்குறதுக்கு ஆஹ் பெட் அதான் வழி தவறி ஃபெசிலிட்டி இல்ல. வந்தாங்களா இல்ல ஹோம்லெஸ் ஆஹ் பீப்புள் யாருக்காச்சும் கூட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு வேற இவ்வளவு மழை பெய்யுது. நம்ம என்னன்னு ம். பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வாங்க நான் இந்த வீட்டை வந்து ஒரு ஃபுல் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா மரம். வீடு வேற ஒரு 5 ஏக்கர் கட்டியிருக்காரு. அவ்வளோ பெருசு இருக்கு. ஃபுல்லா சுத்தி ஒரே இடத்துல கூட நீங்க மரம் இல்லாம நீங்க எங்க திரும்பினாலும் மரம் இருக்கும். ஒரு இடத்துல கூட நீங்க மரம் இல்லாம பார்க்க மாட்டீங்க. வீடே எனக்கு தெரிஞ்சு நார்த் ஃபேசிங்ல கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜோக்கர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடி இந்த வீடு மட்டுமே 5 ஏக்கர் இருக்கும். ஆனா இந்த சுத்தி இருக்க இடம் ஃபுல்லாமே அவரோட தான். தெரிஞ்சு 50-100 ஏக்கராச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் சுத்தி. இருக்கலாம் இது இருக்கலாம். ஃபுல்லா ஒரு விவசாயம், ஏன்னா ஒரு அனிமல்ஸ்க்கு விவசாயம். முக்கியமானதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா சுத்தி என்ன அது இதுதான்? எனக்கு தெரிஞ்ச இந்த நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கிறது எல்லா இடமும் இவரோட தான் நினைக்கிறேன். அதான் நம்ம இந்த சுத்தி எனக்கு தெரிஞ்சு இந்த 100 ஏக்கராச்சும் கன்ஃபார்மா இருக்கும். மினிமம் ஒரு 100 ஏக்கர் இருக்கும். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இப்போ வந்து அவர் வெளியே போயிருக்காரு. அடுத்த வீடியோல அவர் வந்த பிறகு அவரோட கார் கலெக்ஷன் காட்டுறேன் ஃபுல்லா. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ கைஸ்.